தேதி காஷ்மீரில் உள்ள பகல்காம் என்ற இடத்தில் சுற்றுலா தலத்துக்கு சென்ற அப்பாவி இந்துக்களை பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டது நாடே அதிர்ச்சி உள்ளாகியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை கண்டிக்கின்ற வகையில் இந்தியாவுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தக்க பதிலடி கொடுக்கின்ற வகையிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்கிடவும் பல்வேறு யுத்திகளை எடுத்துள்ளார். அந்த வகையில் கண்டிக்கின்ற வகையில் நாடு தழுவிய போராட்டங்களையும் தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைநகரங்களில் ஆங்காங்கே இந்த சட்டவிரோதமான யுத்திகளை முறியடிக்க நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கி அந்த கொடூரமான நிகழ்ச்சிக்கு நீதி வழங்கிட நாங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் செய்து உள்ளோம். குறிப்பாக பாகிஸ்தான், பங்களாதேஷ் இவர்களெல்லாம் பிழைப்பதற்கும் தொழில் செய்வதற்கும் இங்கே பாஸ்போர்ட் மூலியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், வெளியேற்ற வேண்டும். அதற்காக தான் நாங்கள் அமைதியான முறையில் காவல்துறையிடமும் சரி, இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வரிடம் சரி, அமைதியான முறையிலே நாங்கள் போராட்டங்களை அறிவித்து அவர்களை கண்டறிந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும். அப்படி வெளியேற்றினால் மட்டுமே தான் நம்முடைய இந்துக்களுடைய உரிமையை நம்ம நிலைநாட்ட முடியும். ஆகவே இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அனைத்து மதத்தினரையும் நாங்கள் அரவணைத்து கொண்டு தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக திமுக அரசு உடனடியாக இங்கே உள்ள பாகிஸ்தானரையும் பங்களாதேசரையும் கண்டறிந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்பது எங்களோட முழு முயற்சியாக கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டு இப்பொழுது கடலூர் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை சந்தித்து அதற்கான ஒரு மனுவை கொடுப்பதற்கு நாங்கள் மாவட்ட ஆட்சியர் வருகை தந்திருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அதுக்கான மனுவை கொடுக்க உள்ளோம்.